தொடங்குவோம் உங்களுடைய சுற்றை. இதயம், இதயம், இடும்பு, இடும்பு, இறைவன், இறைவன், இன்பம், இன்பம், கால வரையறை முடிந்தது. உங்க அணியினரை கேட்போமா? இன்னிலை, இன்னிசை, இன்னிசை, இன்னிலை, இந்நிலை, இன்னல், இன்னல். 2 சொற்களாவது குறைந்தபட்சம் கிடைச்சிருக்கங்க. பார்ப்போம். இன்னல் பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீ இடையில இடும்புன்னு ஒன்று சொன்னியம்மா, அது என்னம்மா? எனக்கு இடுப்பு தெரியும். துன்பம், துன்பம், இடும்பை இல்லை, திருக்குறளில் இடும்பைன்னு தான் சொல்லு இருக்குது. நீ அதை கொஞ்சம் திருத்திக்கலாம். உனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பதற்றத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம். இது எந்த குறளில் வருதுன்னு தெரியுமா? கடவுள் வாழ்த்து பகுதியில். தேரான் தெளிவும் தெளிந்தான்கை ஐயுறவும் தீரா இடும்பை தரும். எனக்கு தெரிந்த குறள் வேற. அற்புதமாய் சொன்னாய். 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. கேடயம், என்ன சொல்லது? 10 மதிப்பெண்கள். அருமையான சொல்ல அற்புதமா கண்டுபிடிச்ச. நல்ல பயிற்சி. இது உனக்கு இந்த விளையாட்டுக்காக பயிற்சி பண்ணப்ப கற்றுக்கொண்டதா அல்லது வகுப்பிலே முன்னரே தெரிந்து கொண்ட சொல்லா? ஐயா நான் பயிற்சி பண்ண சொல்ல இதுவும் ஒண்ணு ஐயா. பயிற்சி செய்த சொற்களில் இதுவும் ஒன்று. அந்த முறையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு ஏன் என்னோட சிரிப்பு அடக்க முடியாமல் போச்சுன்னா, அப்போதான் உள்ளேருந்து அந்த சொற்கள் குழுவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, கேடயம்னு சொல்லலாம் கொடுக்கலாமா, ரொம்ப கடினமாக இருக்குமான்னு. கொடுத்து பாருன்னு சொன்னேன். பார்த்தா எடுத்தோடனே நீ 10வது மதிப்பெண்ணா அடிக்கிற. நான் என்ன நினச்சேன், கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு நல்ல சொல்லி கொடுத்து அனுப்புமே நினச்சா, நீ 10 மதிப்பெண்கள் எடுத்து அடிச்சிட்ட, அசத்திட்ட. இப்போ இறுதி வாய்ப்பு. பாலகம், பானகம், பாலகம், பாலகம். சரி, நான் திருத்தினேன். பாலகம், பாட்டாலை, பாட்டாலை. என்ன எல்லாம் புது சொல்லா இருக்க. பாலகம், பாட்டாலை. நீ எதிர்கடை போட்டுருவ போல இருக்க எனக்கு. கால வரையறை முடிந்தது. உங்க அணியினரை கேளு. பாடசாலை, அதுவா சொல் இங்க.